சுவாமி சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா. ஐயப்பனோட மகிமையை ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட நான் சொல்லின்னு இருக்கேன். அப்புறம் ஐயப்பன் பாப்பாவை கொடுத்துட்டாரு. மஞ்ச மாதாவை பிறந்தா அவள் ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும் நான் மலைக்கு எட்டு வருன்னு ஐயப்பன் கிட்ட சொன்னேன். மணிகண்டனா பிறந்தா 18 வருஷம் நான் மலைக்கு எட்டு வருன்னு சொன்னேன். அதேமாரி அவன் சொன்ன மாதிரியே 2.5 வயசுல அந்த குழந்தைய ஐயப்பன் கோயிலுக்கு நான் எட்டு போகிறேன். வீட்டில் எல்லாருமே என்னப்பா 2.5 வயசுல எட்டு போகிற சொன்னாங்க. நான் ஐயப்பன் கிட்ட சொன்ன வாக்கை காப்பாற்றணும். ஐயப்பன் சொன்ன வார்த்தையை அவன் காப்பாற்றிட்டான். அவனுக்கு சொன்ன வார்த்தையை நான் காப்பாற்றணும். அதே மாதிரி 2.5 வயசுல மலைக்கு எட்டுக்குன்னு போகிறேன். பாப்பாவுக்கு மாலை போடும்போது மழை பெய்யுது. பாப்பாவை பூஜை பண்ணுறோம், பூஜை போது மழை பெய்யுது. பாருங்க, அவளை மலைக்கு எட்டுக்குன்னு போகிற, மலைக்கு எட்டுனும் போது கார் கிளம்புது, இருமுடி கட்டின்னு காரில் உட்காரும், மழை பெய்யுது. என்ன ஒரு ஐயப்பனுடைய ஒரு அற்புதம் பாருங்க. அந்த அற்புதத்தை காட்டி நான் குழந்தை எட்டுன்னு போகிறேன். என் கூட 5 சாமி வராங்க. ஒரு குருசாமி ஒருத்தர் வர்றாரு, ஒரு 3 கன்னிசாமி வராங்க. காரில் உட்காந்து 5 பேரும் போயின்னு இருக்கணும். 5 சாமியும் போயின்னு இருக்கும். போயின்னு இருக்கும்போது அங்கே பாப்பா கோயம்புத்தூரை தாண்டி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வாமிட்டு மேலே வாமிட் எடுத்துன்னு இருக்கிறா பாப்பா. ஒரு தாட்டி அங்கே எடுத்தா, அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அங்கே வாமிட் எடுத்தா, உடம்பே முடியல குழந்தைக்கு. பகவான் சோதிக்கிறார் பாருங்க, எந்த நிலைமையில சோதிக்கிறார் பாருங்க. இவன் எப்படி இட்டு வரான் கோயிலுக்கு, சோதனையை கொடுக்காம அவன் சாதனையை கொடுக்க மாட்டான். சோச்சின்னு வரான், அங்கங்கே வாமிட் எடுத்துன்னு வராங்க. கூட வர சாமிங்க எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சாமி, நீங்கள் ஐயப்பன் மேலே இவ்வளோ பக்தியாக இருந்தாலும், இவ்வளோ பைத்தியம் வந்தாலும், ஒரு பிஞ்சு குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தைய மலைக்கு எட்டு வரீங்களே அப்படின்ட்டு எல்லா சாமியும் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்கிடுச்சு. சரி, நான் திட்டு வாங்கிட்டு நான் மட்டும் கலங்கி வந்துட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக கும்மிளிக்கு மேலே ஏறுறான். கும்மிளிக்கு மேலே ஏறும்போது அங்கேயே வாமிட்டு. பார்த்தா நைட்டு ஒரு 9:30 மணி 10 மணிக்குள்ள இருக்கு அந்த டைம். அந்த இடத்துல மறுபடியும் வாமி எடுத்து நிலக்குள்ள ஐயப்பட்டா பாப்பா. எனக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்கிடுச்சு. ஐயப்பா பகவானே, மறுபடியும் இந்த சாமிகள்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயப்பா, என்னடா இப்படி சோதிக்கிற? உன்னை யாரை நம்பி இந்த குழந்தை நான் இட்டு வரல, உன்னை நம்பி மட்டும்தான் இந்த குழந்தை இட்டு வந்தேன். நீ எனக்கு சொன்ன வாக்க நான் காப்பாத்தினல, நீ சொன்ன வாக்க காப்பாத்திட்டு நான் சொன்ன வாக்க காப்பாத்தினல, உன்னை நம்பிதான் அந்த மலைக்கு இட்டு வந்தேன். இந்த குழந்தை மேல உன் சன்னிதானத்துல ஏறுவதும் கீழே மண்ணுக்குள்ள போவதும் உன்னுடைய கையில தான் இருக்கு அப்படின்னு பகவானிகிட்ட கண்ணு கலங்கி உக்காஞ்சி கார்ல உக்காஞ்சிட்டாங்க. என்ன ஆனா நம்புங்க, நம்பாட்டினா போங்க. உள்ள கருப்பண்ணசாமி கார்ல உக்காஞ்சி இருந்து குழந்தை இட்டுன்னு வராருங்க. அப்பத்திலிருந்து குழந்தை சிரிச்சபடி விளையாடிக்கிட்டு நல்லா இருந்தா. அப்போருந்து பாப்பா வாமிட் எடுக்கல, எதுவும் பண்ணலை. காரில் அங்கேருந்து வந்தா பம்பா சன்னிதான 18ஆம் படி நெருங்க போற, வான்மழையாக பேஞ்சி உள்ள நினைச்சு இட்டு வராருங்க பகவானு. என்னையும் என் குழந்தைய இட்டுன்னு வராருங்க பகவானு. ஆனந்த கண்ணீரில் நனைந்து சந்தோஷமா எங்களை ஆத்ம திருப்தியோட பகவான் 18ஆம் படி ஏறி நேரா எட்டு போய் சன்னிதான கருவறைக்கு உள்ள விட்டுட்டாங்க. விட்டுட்டு அங்க ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்துறாருங்க ஐயப்ப. சாதாரண விஷயம் இல்லை, எந்த பக்தனுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் ஐயப்பன் எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்தார். பகவான் அந்த கருவறையில் நின்று அவனை சாமி கும்பிடுறங்க. கருவறையில் நின்று சாமி கும்பிடும் போது கும்பிட்டுட்டு ஐயப்பா கண்கலங்கி உன் மகிமையே மகிமையப்பான் கண்கலங்கி நின்று கும்பிட்டு ஒரு கையில இருமுடியும் அந்த கையில இடுப்புல பாப்பாவை வச்சுன்னு கும்பிட்டுட்டு கண்ணை மூடி திறக்கிறங்க. கையில அவருடைய பிரசாதம் நிக்குதுங்க. என்ன ஒரு அற்புதங்க ஐயப்பனுடைய பகவான். யார் என் கையில கொடுப்பாங்க? நம்பூதிரி கொடுப்பாரு. அங்க இருக்கு யாரு கொடுத்தாங்க கையில பிரசாதம் யாருமே கையில. இந்த கை மூடன கையை போட கையை திறந்து பார்க்கும் போது ஐயனுடைய பிரசாதம் இருக்குதுங்க. அந்த பிரசாதம் என்ன பிரசாதம் என்னால கண்டுபிடிக்க முடியுங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பிரசாதம். அந்த பிரசாதத்தை ஒரு வெள்ளை துணியில அந்த அச்சு வெள்ளை மாதிரி ஒரு எல்லாம் கலந்த ஒரு இது மாதிரி இருந்ததுங்க பிரசாதம். அந்த பிரசாதத்தை பாப்பா கையில கொடுத்து நான் சாப்பிட்டுட்டு, பகவானே நான் என்ன புண்ணியம் செய்தேனோ உன்னிடத்தில் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரசாதத்தை கொடுத்திய பகவானே ஐயப்பா. எங்க நிற்கிறான் பாருங்க, நம்பியவருக்கு என்றும் அவன் கடல். நீ கல்லா பார்த்தா கல்லு, உயிரா பார்த்தா உயிர், அவன் உடலா பார்த்தா உடலுங்க. சக்திங்க, அவன் சக்தியின் ரூபங்க. பாருங்க எப்படி ஒரு அற்புதம் கொடுக்காம பாருங்க.
அவனுடைய சொன்ன வாக்க நான் காப்பாத்திட்டேன், அவனும் காப்பாத்திட்டா. இவ்வளவு சோதனையை கொடுத்து தான் புள்ள மலைக்கு இட்டு வரனா இப்படியே போறானா பார்த்தா, அவன் கொடுத்த சோதனையில் சாதித்து காட்டியவன் நான். ஏனென்றால் அவனுடைய பிள்ளை, நான் தோற்க மாட்டேன், என்றும் ஜெயித்து காட்டுவேன் என்று அவருக்கு தெரியும். இதுதான் உண்மைங்க. இன்னி வரைக்கும் என்ன ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. சோதனை 1000 கொடுத்தாலும், பல கஷ்டங்கள் கொடுத்தாலும், என்னை சோதித்து ஜெயித்து காட்டு சாதிக்க வைக்கிறான் என் ஐயப்பன் பகவான். ஆனால் நான் யார் மீது நம்பிக்கை வைக்கிறேனோ இல்லையோ, முழுக்க முழுக்க என் ஐயன் மீது 100% நம்பிக்கை. எப்பொழுதுமே எவ்வளவு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் இந்த இடத்துல உட்கார வச்சிருக்குங்க. உண்மை, இதுக்கு மேலேயும் உட்கார வைப்பான் ஐயப்பன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.